சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்து தொடர்பாக ஆலை உரிமையாளர், மேலாளர், மேற்பார்வையாளர் உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை அடுத்த ஆண்டியாபுரத்தில் உள்ள மாரியம்மாள் பட்டாசு ஆலையில் நேற்று பிற்பகல் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் 6 ஆலைகள் தரைமட்டமாகின. இதில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் விரைந்து செயல்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். உயிரிழந்தவர்களின் உடல்களை கைப்பற்றிய அவர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக ஆலையின் உரிமையாளர் சீனிவாசன், மேலாளர் மற்றும் மேற்பார்வையாளர் உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து வருத்தமும் வேதனையும் தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவித்துள்ளார். காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயம் அடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார்.